20,000 புதிய வீடுகளை மேலதிகமாக அமைக்க வேண்டும், ஜனாதிபதி தெரிவிப்பு. நாட்டிற்கு பொருத்தமான கல்வி முறையை நவீனமயமாக்குங்கள், ஜேவிபிக்கு பொருத்தமானதாக மாற்ற வேண்டாம், நாமல் தெரிவிப்பு. தமிழுள்ள போராட்டத்தை விற்று அரசியல் செய்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள், அர்ச்சுனா பகிரங்கம். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளையே இலங்கையை கடக்கும். பாடசாலை பாடத்திட்டங்களில் இணையதள இணைப்புகளை நீக்க தீர்மானம், பிரதமர். வல்வடித்துறை நகரசபை எல்லைக்குட்பட்ட உணவகங்களில் லஞ்சீட் பயன்பாடு தடை. அரசியல் தீர்வு குறித்து ஜனாதிபதி மௌனம், வெளிவிவகார அமைச்சரின் கூற்றை எப்படி நம்புவது, சுரேஷ் கேள்வி. அரசமைப்பு கவுன்சிலிருந்து பதவி விலகும்படி ஸ்ரீதரனுக்கு சுமந்திரன் கடிதம். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தரைவழி பாதை, இலங்கை அரசாங்கத்தின் பதிலுக்காக காத்திருக்கும் இந்தியா. வலுசக்தி அமைச்சருக்கு டிவி சாணக்கு விடுத்த சவால். நாமல் ராஜபக்ச மற்றும் மாலைதீவு தூதுவர் இடையில் சந்திப்பு. வன்னியில் நிலவும் கல்விசார் குறைபாடுகளுக்கு உரிய தீர்வை வழங்குக, பிரதமரிடம் கடிதத்தை கையளித்தார் ரவிகரன் எம்பி. இலங்கை வரலாற்றில் அரச அனுசரணையின் கீழ் அதிகளவான வீடுகள் நிர்மாணிக்கப்படும் ஆண்டாக 2026 ஆண்டு அமையும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். அனர்த்தங்களினால் சேதமடைந்த சுமார் 20,000 தொடக்கம் 25,000 புதிய வீடுகள் நிர்மாணிக்கப்படுவதோடு வீடமைப்பு அதிகார சபையினால் ஏற்கனவே திட்டமிட்டபடி 31,000 வீடுகளுடன் சேர்த்து இந்த ஆண்டில் மட்டும் மொத்தம் 50,000 தொடக்கம் 50,000 வீடுகள் வரை நிர்மாணிக்கப்பட உள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் அனர்த்தங்களினால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு வழங்குதல் மற்றும் புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் ப்ராஜெக்ட் 5M வேலை திட்டத்தை இன்று காலை கல்நேவ பிரதேச செயலக பிரிவில் மல்பொலிகள பிரிவு அலுப்பத்த கிராமத்தில் ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போது ஜனாதிபதி மேற்கண்டவாறு தெரிவித்தார். டிட்வா சூறாவளியால் வீடுகளை இழந்த மக்களுக்கு வீடுகளை மீண்டும் நிர்மாணிக்கும் திட்டத்தின் முதல் கட்டமாக அனர்த்தத்தினால் முற்றிலும் வீடுகளை இழந்து அதே இடத்தில் தங்கள் வீடுகளை மீண்டும் கட்டக்கூடிய குடும்பங்களுக்கு வீடுகள் நிர்மாணிக்கப்படுகின்றன. அதன்படி அனுராதபுரம் மாவட்டத்தில் கல்நேவ பலகல பலகஸ்வப இவலோகம மற்றும் திரப்பனை பிரதேச பிரிவுகளில் முற்றிலுமாக சேதமடைந்த 26 வீடுகளை புனரமைப்பதற்கான இழப்பீடு வழங்கப்பட்டது. அத்தோடு புதிய வீடுகளுக்கான நிர்மாண பணிகள் ஜனாதிபதியின் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இலங்கை வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் இவ்வளவு பாரிய நஷ்டஈடு வழங்கி மக்களை பாதுகாக்கும் நடவடிக்கையை கடந்த ஆட்சியாளர்கள் மேற்கொள்ளவில்லை என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி தற்போதைய அரசாங்கம் மக்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் என தீர்மானித்த அரசாங்கம் என்றும் அனர்த்தத்திற்கு முகம் கொடுத்த மக்களுக்கு அவர்கள் முன்பு இருந்ததை விடவும் சிறந்த வாழ்க்கை தரத்தை கட்டியெழுப்ப உறுதியாக செயற்படுவதாகவும் வலியுறுத்தினார். அதேபோல் மக்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை தரத்தை வழங்க வேண்டுமாயின் சிறந்த வருமானம், ஒரு நல்ல வீடு மற்றும் மன அமைதியாகவே அவசியம் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அந்த 5 விடயங்களை நிறைவேற்றுவதற்காக அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படும் என்றும் உறுதியளித்தார். இங்கு உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் தெரிவித்ததாவது: சுமார் 3 ஆண்டுகளுக்கு முன்பு மிகவும் மோசமான பொருளாதார அனுபவங்களுக்கு எமக்கு முகம் கொடுக்க வேண்டியிருந்தது. எரிபொருள் எரிவாயுன்றி முழு நாடும் ஒரு பாரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்தது. அந்த பொருளாதார வீழ்ச்சி இயற்கை அனர்த்தங்களினால் ஏற்படவில்லை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். எமது நாட்டை நீண்ட காலமாக ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் பின்பற்றிய பொருளாதார கொள்கைகள் மற்றும் நாட்டின் பொதுமக்களின் செல்வத்தை ஒரு சிறிய குழுவினருக்குள் மையப்படுத்தியமை என்பனவே இதற்கு காரணமாகும். திரைசேரியில் பெருமளவு பணம் சேகரிக்கப்பட்டாலும் மிகச் சிலருக்கு மத்தியில் தான் அந்த பணம் குவிந்திருந்தது. நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்ததற்கு இவையே காரணங்களாகும். இதன் விளைவாகவே இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக மக்கள் வீதியில் இறங்கி அதிகாரத்தில் இருந்த தலைவர்களை விரட்டி அடித்தனர். நாம் ஒன்றிணைந்து ஒரு அரசாங்கத்தை உருவாக்கிய பின்னர் வீழ்ச்சியடைந்த நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதே எமது முதல் சவாலாக அமைந்தது. அதில் குறிப்பிடத்தக்க அளவு வெற்றியை நாம் ஈட்டியுள்ளோம். எமது பெற்றோர்கள் எதிர்கொண்ட கசப்பான அனுபவங்களை எமது பிள்ளைகள் எதிர்கொள்ளாத ஒரு நாட்டை நாம் கட்டியெழுப்ப வேண்டும். அவர்கள் அனுபவித்த துன்பங்களை எமது பிள்ளைகளுக்கு விட்டுச் செல்ல முடியாது. எனவே எமது பிள்ளைகள் சிறப்பாக வாழ்வதற்கு ஏற்ற ஒரு நாட்டை உருவாக்குவதே எமது பொறுப்பாகும். நாட்டின் பொருளாதாரம் எவ்வளவு பலமாக இருக்கின்றது என்பதிலேயே நாட்டின் பல விடயங்கள் தங்கியுள்ளன. நாடு பொருளாதார ரீதியாக வலிமையாக இருந்தால் பல விடயங்கள் சீராகும். பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தால் குற்றங்கள், ஊழல்கள் அதிகரித்து சட்டத்தின் ஆட்சி சீர்குலையும். எனவே பொருளாதாரத்தை வலுவாக கட்டியெழுப்புவதே மிக முக்கியமான விடயமாகும். அதற்காகவே நாம் படிப்படியாக பொருளாதாரத்தை வெளிப்படுத்தி வந்தோம்.
2025ஆம் ஆண்டு இலங்கையின் அனைத்து பொருளாதார காரணிகளிலும் அதிக மதிப்பை சேர்ந்த ஆண்டாக அமையும். அதிக அரச வருமானம், 1977க்கு பிறகு மிக குறைந்த வரவு செலவு திட்ட பற்றாக்குறை, அதிக ஏற்றுமதி வருமானம், வெளிநாட்டு வாழ் இலங்கையர்களிடமிருந்து அதிக அளவு பணம் வந்தடைந்தமை மற்றும் அதிக சுற்றுலா பயணிகள் வருகை தந்த ஆண்டாக இது மாறியுள்ளது. இவ்வாறு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பிக் கொண்டிருக்கும் நிலையிலேயே இந்த இயற்கை அனர்த்தத்திற்கு எமக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்பட்டது. இயற்கை அனர்த்தங்களை நம்மால் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அதற்கு ஈடு கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். பொருளாதாரம் மீண்டெழுந்து கொண்டிருந்த வேளையில் இந்த அனர்த்தம் பெரும் முட்டுக்கட்டியாக அமைந்தது. உலக வங்கியின் ஆய்வின்படி உட்கட்டமைப்பு சார்ந்த இழப்பீடு மட்டும் $4.1 பில்லியன் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மீண்டெழுந்து கொண்டிருந்த பொருளாதாரத்திற்கு இது ஒரு பெரும் தாக்கமாகும். ஆனாலும் அதற்காக அனர்த்தத்தை சந்தித்த மக்களை கைவிட அரசாங்கத்திற்கு எந்த உரிமையும் கிடையாது. அவர்களை காத்திருக்குமாறு கூற முடியாது. எனவே இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட துறைகளை மீள கட்டி எழுப்புவதற்காக ஒரு பாரிய திட்டத்தை அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் முன்வைத்துள்ளோம். 2026ஆம் ஆண்டில் மட்டும் இந்த அனர்த்த பாதிப்பிலிருந்து மீள்வதற்காக 50,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 2025 டிசம்பர் மாதத்திற்காக 7,200 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளோம். நாம் மக்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். அதேவேளை பொருளாதாரத்தை மீள கட்டி எழுப்ப வேண்டும். பயிர்களுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்காக நாம் நஷ்டஈடு வழங்கி வருகின்றோம். விவசாயிகளுக்கு இதுவரை கிடைக்காத ஒரு நஷ்டஈட்டு தொகையை நாம் வழங்கி இருக்கின்றோம். கால்நடை வளர்ப்பு மற்றும் பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டவர்களுக்கு நாம் இந்த நிவாரணங்களை வழங்க உள்ளோம். மேலும் அடையாளம் காணப்பட்ட துறைகளின் தரவுகளை நாம் சேகரித்து வருகின்றோம். மக்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுத்த அரசாங்கம் இலங்கை வரலாற்றில் இதுவரை எந்த ஆட்சியாளரும் இதுபோன்ற பாரிய இழப்பீடுகளை வழங்கி மக்களை பாதுகாக்க தலையீடு செய்யவில்லை. ஆனால் நாம் அதனை செய்து வருகின்றோம். வீட்டு பிரச்சினை தொடர்பில் நாம் மிகுந்த கவனம் செலுத்தியுள்ளோம். சுமார் 6,000 வீடுகள் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எந்த சேதமும் இல்லாவிட்டாலும் சுமார் 17,000 தொடக்கம் 18,000 வீடுகள் வசிக்க தகுதியற்றவை என அடையாளம் காணப்பட்டுள்ளது. எனவே சுமார் 20,000 தொடக்கம் 25,000 புதிய வீடுகள் நிர்மாணிக்கப்பட வேண்டியிருக்கும். அது மட்டுமல்லாமல் 2026 வரவு செலவு திட்டத்தில் மேலும் 31,000 வீடுகளை நிர்மாணிக்க நிதி ஒதுக்கியுள்ளோம். வீடுகளை நிர்மாணிக்க முடியாத மக்களுக்காக வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையால் செயற்படுத்தப்படும் திட்டத்தின் கீழ் 10,000 வீடுகளை நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டுள்ளன. மேலும் 2009இல் யுத்தம் முடிவடைந்த போதிலும் இன்னும் மக்கள் அகதி முகாம்களில் வசிக்கின்றனர். அந்த மக்கள் 16 ஆண்டுகளாக வீடுகள் இன்றி வாழ்ந்து வருகின்றனர். நாம் அந்த மக்களுக்காக 2,500 வீடுகளை நிர்மாணிப்பதற்கு 20 லட்சம் ரூபாய் வீதம் ஒதுக்கியுள்ளோம். மேலும் மலையக மக்களுக்கு வீடுகளை நிர்மாணிப்பதற்கு இந்த உதவியின் கீழ் அரசாங்கம் தலையிட்டு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அவ்வாறு 31,000 வீடுகளை நிர்மாணிக்க திட்டமிட்டிருந்த சந்தர்ப்பத்திலேயே இந்த அனர்த்தத்தினால் மேலும் 20,000 தொடக்கம் 25,000 வீடுகளை நிர்மாணிக்க வேண்டியுள்ளது. அந்த மக்கள் முன்பு இருந்ததை விட சிறந்த வாழ்க்கையை பெறும் வகையில் வீடுகளை நிர்மாணித்துக் கொடுக்கவே நாம் செயற்பட்டு வருகின்றோம். அதற்காகவே இந்த பணத்தை வழங்குகிறோம். எனவே விரைவில் வீடுகளை நிர்மாணிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அந்த மக்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். நமக்கு பல அடிப்படை தேவைகள் உள்ளன. நமக்கு சிறந்த வருமானம் தேவை. நமது பிள்ளைகளுக்கு தரமான கல்வி, ஆரோக்கியமான வாழ்க்கை, நல்ல வீடு, உளநலம் ஆகியவை முக்கியமானவை. குறைந்தபட்சம் இந்த 5 விடயங்களையாவது நிறைவேற்றாமல் வாழ்வது கடினமானது. எனவே நமது அரசாங்கத்தின் முதன்மை நோக்கம் இந்த பணிகளை நிறைவேற்றுவதாகும். நீண்ட காலமாக நம் நாட்டின் கல்வி முறையில் சிக்கல்கள் காணப்பட்டன. பெற்றோருக்கு சுமையாகவும் பிள்ளைகளுக்கு வேதனையாகவும் உள்ள ஒரு கல்வி முறையாக இருந்து வந்தது. கல்வி முறை சிறந்ததாக இருந்தால் நமக்கு சிறந்த பலன்கள் கிடைத்திருக்கும். கல்வியாளர்கள் நீண்ட காலமாக இந்த கல்வி முறையில் புதிய மாற்றம் குறித்து கலந்துரையாடி வருகின்றனர். நாம் அந்த புதிய மாற்றத்தை ஆரம்பித்துள்ளோம். ஆனால் பல்வேறு அவதூறுகளையும் பொய்களையும் பரப்பி ஆதாரமற்ற விடயங்களை கூற தொடங்கியுள்ளனர். பிள்ளைகளுக்கு தரமான கல்வியை வழங்குவதே எமது நோக்கம். வறுமையிலிருந்து விடுபடுவதற்கான வழி பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியை வழங்குவதாகும். எனவே நமது பிள்ளைகளுக்கு சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட தரமான கல்வியை வழங்க வேண்டும். யார் எவ்வாறு அந்த வேறுபாடுகளை தடுக்க முயற்சித்தாலும் நாம் அந்த வேறுபாடுகளை உருவாக்குவோம். நாம் இந்த வீட்டு திட்டத்தை இன்று செயற்படுத்துகிறோம். 31,000 வீடுகளை நிர்மாணிக்க நாம் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தோம். இந்த வீடுகள் நிர்மாணிக்கப்படுவதன் மூலம் அந்த எண்ணிக்கை 50,000 தொடக்கம் 50,000 அதிகரிக்கும். அதன்படி இலங்கை வரலாற்றில் அரசாங்கத்தின் ஆதரவின் கீழ் ஒரு வருடத்தில் நிர்மாணிக்கப்படும் அதிக எண்ணிக்கையிலான வீடுகளாக இது அமையும். நமது நாட்டு மக்களுக்கு சிறந்ததொரு வீட்டை வழங்குவதே எமது எதிர்பார்ப்பாகும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். பெற்றோருக்கு சுமையையும் பிள்ளைகளுக்கு துயரத்தையும் கொடுக்காத ஒரு கல்வி முறைமையை நாட்டில் உருவாக்கப் போவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். நாட்டின் மாணவர் தலைமுறைக்கு சர்வதேசத்தை வெல்லக்கூடிய நவீன கல்வி முறை அவசியம் என்றும் கிராமிய பிள்ளைகளை வறுமை சுழற்சியிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரே வழி கல்வி மட்டுமே என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். பொய் பிரச்சாரங்களுக்கு அடிபணியாமல் நாட்டுக்கு தேவையான கல்வி மறுசீரமைப்பு செயல்முறையை தொடர்ந்து முன்னெடுத்து மாணவர்களுக்கு சிறந்ததொரு எதிர்காலத்தை உருவாக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அனுராதபுரம் மாவட்டத்தின்
ராஜாங்கனை, தலாவ, நொச்சியகம, மகாபிலச்சிய, பதவிய, ஹெபிதி கொள்ளாவ, மிகுந்தலை, ரம்பிவ ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் அனர்த்தங்களினால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு வழங்கும் நிகழ்வு இன்று ராஜாங்கனை வெவே விகாரைக்கரையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்தார். அனர்த்தத்தின் பின்னர் மக்களின் வாழ்வாதாரத்தை மீள கட்டி எழுப்புவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் பிரதான திட்டங்களில் ஒன்றாக இந்த ப்ராஜெக்ட் 5M வீடமைப்பு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அனர்த்தத்தினால் வீடுகளை இழந்த அதே இடத்தில் மீண்டும் வீடுகளை நிர்மாணிக்க அனுமதி பெற்ற குடும்பங்களுக்கு முதற்கட்டமாக இழப்பீடு வழங்கப்பட்டது. இங்கு மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, மக்கள் ஆணை வழங்கிய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் அதேவேளை அனர்த்தத்திற்கு பிறகு இருந்த நிலையை விடவும் ஒரு சிறந்த நாட்டையும் மக்கள் வாழ்வையும் கட்டியெழுப்பும் திட்டத்தை அரசாங்கம் தற்போது வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகளை அடையாளப்படுத்தும் வகையில் வீடொன்றிற்கு அடிக்கல் நாட்டிய ஜனாதிபதி அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பயனாளிகளுக்கு காசோலைகளை வழங்கும் நிகழ்விலும் இணைந்து கொண்டார். தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை மாலை வேளையில் திருகோணமலைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையில் இலங்கை கடற்கரையை கடக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று மாலை 4 மணிக்கு விடுத்துள்ள எதிர்வரும் 36 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பிற்கமைய வடமாகாணத்தின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று பிற்பகல் 1 மணியளவில் மட்டக்களப்பிலிருந்து கிழக்கு திசையில் சுமார் 160 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்தது. நாட்டின் வடக்கு பகுதியில் மேகமூட்டமான வானம் காணப்படுவதுடன் வடமாகாணத்திலும் அனுராதபுரம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடமேல், மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் புலனறுவை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வட மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். சில சந்தர்ப்பங்களில் இது 70 கிலோமீட்டர் வேகத்திலான கடும் காற்றாக அதிகரிக்கலாம். வடமேல், மத்திய, ஊவா மற்றும் மேல் மாகாணங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. எங்களது கலாச்சாரத்திற்கும் நாட்டிற்கும் பொருத்தமான முறையில் கல்வியை நவீனமயமாக்குவதற்கு ஏற்ற வகையில் அறிமுகப்படுத்துங்கள். அதனை விடுத்து ஜேபிபிக்கு அல்லது உங்கள் கட்சிக்கு பொருத்தமானதாக இருக்கக்கூடாது என்று பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கல்வி மறுசீரமைப்பு ஆனால் உலகத்திற்கு பொருத்தமானதாக நவீனமயமாக்கலுடன் பொருந்துவதாக இருக்க வேண்டும் என்று அதன் பொறுப்பை வகிக்கும் பிரதமர் தன்னால் நியமிக்கப்பட்ட குழுக்களை தன்னால் வகிக்க முடியாதெனில் அதில் கதைக்கொன்றுமில்லை. அதை அவரும் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அந்த குழுவை நியமித்தவர் அவர்தான். குறித்த குழுவில் தவறு இடம்பெற்றிருந்தால் தானும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தானும் அதனை ஏற்றுக்கொண்டால் அதற்கு அப்பால் சென்று உரையாற்றியிருந்தால் ஏதேனும் பிரயோசனம் உள்ளதா? கல்வி மறுசீரமைக்கப்பட வேண்டும். ஆனால் பண்டாரநாயக்க காலப்பகுதி போன்று மறுசீரமைப்பு செய்யுங்கள். தனது உடைக்குள் புதிய துணி இருப்பதை தெரியாது போல் தேடுவதுதான் இந்த மறுசீரமைப்பு. சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதாக தவிசாளர் ஒருவர் கூறினார். LGPD சம்பந்தமாக கூறினார். ஆனால் அது சம்பந்தமாக அரசாங்கம் என்ன சொன்னது? அனர்த்த முகாமைத்துவ சுற்று நிருபத்தில் ஒழுங்கு விதிகளை அச்சிடும் போது அந்த விடயம் காணப்படுகின்றது. 6ஆம் தர புத்தகத்திலும் அது காணப்படுகின்றது. அது எவ்வாறு தன்னிச்சையாக இடம்பெற்ற சம்பவம் என்று கூற முடியுமா? அமைச்சர்களின் கீழ், அரசாங்கத்தின் கீழ் இந்த சம்பவம் தன்னிச்சையாக நிகழ்கின்றது என்று கூற முடியாது. அமைச்சருக்கோ பிரதமருக்கோ அரசாங்கத்திற்கோ ஜனாதிபதிக்கோ ஏற்ற வகையில் அதனை செய்யக்கூடாது. நாட்டிற்கு பொருத்தமான வகையில் மேற்கொள்ளப்படுதல் வேண்டும். அதற்கு யாரும் விரும்ப மாட்டார்கள். அவ்வாறு மறுசீரமைப்பு செய்யப்படும் போது பிள்ளைகளின் மனங்கள் திசை திருப்பப்படும். ஆனால் அதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம் என்று தெரிவித்தார். 2ஆம் மற்றும் 3ஆம் பாடசாலை தவணைகளுக்குரிய கற்றல் தொகுதிகளை தயாரிக்கும் போது இனிவரும் காலங்களில் எந்த ஒரு தரத்திற்கும் இணையதள இணைப்புகளை உள்ளடக்கக்கூடாது என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது இவர் இதனை தெரிவித்தார். தேசிய கல்வி நிர்வாகத்தின் கல்விசார் சபையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. பாட புத்தகங்கள் அல்லது கற்றல் தொகுதிகளில் மாணவர்களுக்காக வழங்கப்பட்டு வந்த இணையதள முகவரிகள் மற்றும் QR குறியீடுகள் இனிவரும் காலங்களில் முழுமையாக நிறுத்தப்படும். தற்போது
கற்றல் தொகுதிகளில் உள்ளடக்கப்பட்டுள்ள இணையதளங்கள் மற்றும் ஏனைய மூலங்கள் அவற்றுக்கும் பணம் செலுத்த வேண்டிய அவசியமில்லை என பிரதமர் சுட்டிக்காட்டினார். அரசாங்க இணையதளங்களை பயன்படுத்தும் போது வெளிப்படைத்தன்மை, பொறுப்புக்குரல் அல்லது கொள்முதல் தொடர்பான சிக்கல்கள் எதுவும் எழவில்லை என்பதனையும் அவர் இதன்போது தெளிவுபடுத்தினார். இதேவேளை 2019-2024 ஆண்டுகளுக்கு இடையில் மீளப்பெறப்பட்ட 65க்கும் மேற்பட்ட வழக்குகள் தற்போது அரசாங்கத்தால் மீண்டும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். பல்வேறு காரணங்களுக்காக முந்தைய அரசாங்கங்களின் போது மீளப்பெறப்பட்ட வழக்குகள் அவற்றை மறுபரிசீலனை செய்த பின்னர் மீண்டும் தாக்கல் செய்யப்படும் என்று தேசிய மக்கள் சக்தி தனது தேர்தல் பிரச்சாரத்தில் உறுதியளித்ததாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். 34 வழக்குகளை மீண்டும் தாக்கல் செய்வதில்லை என்று முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். அதே நேரத்தில் மேலும் 3 வழக்குகளை மீண்டும் தாக்கல் செய்வது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாகவும் அவர் கூறினார். வீதி பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் புதிய புள்ளிகள் குறைப்பு முறைமை விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். போக்குவரத்து விதிகளை தொடர்ச்சியாக மீறுபவர்களின் சாரதி உரிமம் மற்றும் பேருந்துகளின் வீதி அனுமதி பத்திரங்களை ரத்து செய்யக்கூடிய வகையில் இந்த புதிய முறைமை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் வைத்து அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், தற்போதுள்ள முறையில் வாகன சாரதிகள் அபராதம் செலுத்தினால் மீண்டும் மீண்டும் அதே தவறுகளை செய்கின்றனர். குறிப்பாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் ஒரு சாரதி தண்டிக்கப்படும் போது மற்றொரு சாரதியை நியமிக்கின்றார். ஆனால் அவரும் அதே தவறுகளை இழைக்கிறார். அதை தடுக்கவே புதிய முறைமை கொண்டுவரப்படுகிறது. அதன்படி போக்குவரத்து விதிகளை மீறும் சாரதிகளின் புள்ளிகள் குறைக்கப்படும். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் புள்ளிகள் குறைந்தால் அவர்களது சாரதி உரிமம் மற்றும் பேருந்து வீதி அனுமதி பத்திரம் ஆகிய இரண்டும் ரத்து செய்யப்படும். இலங்கையில் 53% விபத்துக்கள் சாரதிகளின் பொறுப்பற்ற நடத்தையினாலேயே ஏற்படுகின்றன. பிள்ளைகளின் மடியில் அமர வைத்துக் கொண்டு வாகனம் ஓட்டும் பழக்கத்தை தடுக்க சட்டம் கொண்டுவரப்படும். தந்தையர்கள் பிள்ளைகளின் மடியில் அமர வைத்து வாகனம் ஓட்டுவது அன்பின் வெளிப்பாடாக இருக்கலாம். ஆனால் அது பாதுகாப்பின் அடிப்படையில் அது தவறானது. எனவே வாகனம் ஓட்டும்போது பிள்ளைகளை சாரதி ஆசனத்தில் அமர வைப்பதை தடுக்கும் சட்டங்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்றார். ஊழல் நிறைந்த நிலக்கரி கேள்வி கோரல் குறித்து எந்த ஒரு ஊடக அலைவரிசையிலும் தன்னுடனான விவாதத்திற்கு வருமாறு அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் டிவி சாணக்கு சவால் விடுத்துள்ளார். இந்த நிலக்கரி டெண்டர் கொடுக்கல் வாங்கல் முற்றிலும் ஊழல் நிறைந்தது என்பதை தாம் நிரூபிப்பதாக குறிப்பிட்டவர் இதுகுறித்து விவாதிக்க வருமாறு அமைச்சருக்கு அழைப்பு விடுத்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் தனது ஆட்சியின் முதல் வாரத்திலிருந்தே ஊழல் மற்றும் மோசடிகளில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சுமத்திய பாராளுமன்ற உறுப்பினர் அண்மையில் பாராளுமன்றில் பாரிய அளவிலான நிலக்கரி மோசடி குறித்த தகவல்களை வெளிப்படுத்தியிருந்தார். பொதுவாக ஏப்ரல் மாதம் கோரப்பட வேண்டிய நிலக்கரி டெண்டரானது செப்டம்பர் மாதம் வரை ஒத்திவைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட முதல் 2 நிலக்கரி கப்பல்களின் கலோரிபிக் வலிவு 5500 தொடக்கம் 5800 என்ற மட்டத்தில் இருப்பதாக லக்விஜய மீன் உற்பத்தி நிலையத்தின் பரிசோதனைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. நிலக்கரி டெண்டர் வழிகாட்டல்களின்படி இப்பெறுமதி சுமார் 5900 இருக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி அதிகரிப்பானது நாடு பாரிய சிக்கலுக்கு முகம் கொடுத்துள்ளதாக IMF-ஐ மேற்கோள் காட்டி இன்று நாடாளுமன்றத்தில் சர்வஜன அதிகாரம் கட்சியின் தலைவர் திலித் ஜெயவீர தெரிவித்துள்ளார். இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகள் தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து உரையாற்றியவர், ரணில் விக்ரம்சிங்கே இருக்கும் போது டாலர் ஒன்றின் பெறுமதி 285 ரூபாவில் இருந்தது. ஆனால் இன்று 315 ரூபாவாக அதிகரித்துள்ளது. இதில் ஏற்பட்ட பொறுப்பு டாலர் மில்லியன் 1140 ஆகும். அதாவது அதிகரித்துள்ள தொகையாகும். ரணில் விக்ரம்சிங்கே செல்லும் போது வெளிநாட்டு கையிருப்பு 800 டாலர் பில்லியன் ரூபாவாகும். இன்று வெளிநாட்டு கையிருப்பு 1.2 டிரில்லியன் வரை அதிகரித்துள்ளதாக அரசாங்கம் குறிப்பிடுகிறது. இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைந்துள்ளமையால் நாம் இருந்த இடத்திலிருந்து கீழே விழுந்துள்ளோம். அத்தோடு அனர்த்தத்தால் ஏற்பட்ட பாதிப்புக்காக 500 பில்லியன் ரூபாவை அரசாங்கம் செலவிட உள்ளது. இதன் காரணமாக நாம் இருக்கும் நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது. பொருளாதாரத்தில் உண்மையான கள நிலவரத்தை மக்களுக்கு மறைப்பதை விடுத்து தெளிவுபடுத்த வேண்டும். இன்னும் அரசாங்கம் புள்ளி விவரங்களை காட்டி ஏமாற்றும் வேலையை கைவிட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் தமிழீழ போராட்டத்தை வெற்று தமிழ்நாட்டில் அரசியல் செய்தார்களே தவிர நமக்கொன்றும் செய்யவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் குற்றம் சுமத்தியுள்ளார். தனது சமூக ஊடக வலைதளத்தில் நேரடி உரையாடல் ஒன்றில் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், உங்கள் ஏற்பாட்டில் தமிழ்நாட்டிலிருந்து 10,000 இளைஞர்கள் இலங்கைக்கு வந்து போராட்டத்தில் மரணமடைந்திருந்தால் நாங்கள் இப்போ நம்பியிருப்போம் தமிழர்களுக்காக போராடுவீர்கள் என்று. தமிழீழ விடுதலை புலிகளின் தேசிய தலைவர் இருக்கும் போது சரி, வீரமரணம் அடைந்த பின்னரும் இவர்கள் ஒன்றும் செய்யவில்லை.
வரவில்லை. தமிழ்நாட்டில் அரசியல் செய்வதற்கு நாங்களா உங்களுக்கு அவல் பொறியல்? உங்கள் அரசியலை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், எங்கள் நாட்டை நாம் பார்த்துக் கொள்கின்றோம். இவர்களுக்கு பின்னாலும் சிலர் திரிகின்றனர். நிலத்தில் உலக்கையை வைத்து குத்திக் கொண்டிருக்கின்றனர். அரிசி வரும் என்று நிலத்தில் குத்தி அரிசி வராது. ஆனால் எமது சிலரும் அதை பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார். வல்வெட்டித்துறை நகரசபை எல்லைக்குட்பட்ட உணவகங்களில் லஞ்சீர் பயன்படுத்த முற்றாக தடை செய்யப்படுவதாகவும் அதனை மீறி செயற்படும் உணவகங்களின் வியாபார உரிமம் இடைநிறுத்தப்படும் எனவும் வல்வெட்டித்துறை நகரசபை அறிவித்துள்ளது. வல்வெட்டித்துறை நகரபிதா MK சிவாஜிலிங்கத்தின் வழிகாட்டலில் நகராட்சி மன்றத்தின் எல்லைக்குட்பட்ட உணவு கையாளும் நிலையங்களினது உரிமையாளர்களுக்கான கலந்துரையாடலின் போது இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. லஞ்சீர் பாவனையை முற்றாக தடை செய்யும் முகமாக வல்வெட்டித்துறை நகராட்சி மன்றத்தின் பொது மண்டபத்தில் இன்றைய தினம் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. உப தவிசாளர் தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது வல்வெட்டித்துறை நகராட்சி மன்றத்தின் எல்லைக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள சகல உணவு கையாளும் நிலையங்களிலும் திருமண மண்டபங்களிலும் அன்னதான மடங்களிலும் லஞ்சீர் பாவனை முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதுடன் அதனை மீறுபவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வியாபார உரிமம் இடைநிறுத்தப்படும் எனவும் கூறப்பட்டது. குறித்த நடைமுறை உடனடியாக அமல்படுத்தப்படுகின்ற போதிலும் வரும் 15ஆம் தேதி வரை மாற்று ஏற்பாடுகள் தொடர்பில் அவகாசம் வழங்கப்படும் எனவும் ஜனவரி 16 முதல் முற்றுமுழுதாக நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் லஞ்சீர் பாவனை தடை தொடர்பான விழிப்புணர்வு துண்டு பிரசுரமும் இதன்போது உணவக உரிமையாளர்களுக்கு விநியோகிக்கப்பட்டது. இதன்போது 2026ஆம் ஆண்டிற்கான வியாபார உரிமங்கள் மார்ச் 31ற்கு முன்னர் அனைவரும் பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. இக்கலந்துரையாடலில் வல்வெட்டித்துறை நகராட்சி மன்றத்தின் பொது சுகாதார பரிசோதகர் தினேஷ் கலந்து கொண்டு உணவு கையாளும் நிலையங்கள் மற்றும் வியாபார நிலையங்களின் உரிமையாளர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் தொடர்பாகவும் விளக்கம் அளித்தார். வடக்கு மாகாணத்தில் லஞ்சீர் பாவனையை முற்றுமுழுதாக தடை செய்வதற்கு ஆளுநர் நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் கடந்த 1ஆம் தேதி முதல் பருத்தித்துறை நகரசபை இதனை முழுமையாக நடைமுறைப்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அரசமைப்பு கவுன்சிலில் உறுப்பினர் பதவியிலிருந்து விலகும்படி இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு பணிப்புரை விடுத்து கட்சியின் அரசியல் குழு எடுத்த தீர்மானம் நேற்று முன்தினம் திகதியிட்டு அவருக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது. ஸ்ரீதரனின் கிளிநொச்சி வட்டக்கட்சி முகவரைக்கு இது தொடர்பான கடிதத்தை பதிவு தபாலில் அனுப்பி வைத்திருக்கின்றார் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன். அரசமைப்பு கவுன்சிலில் ஸ்ரீதரனின் நடத்தை தொடர்பாக அரசியல் குழு ஆராய்ந்து கண்ட விடயங்களை இந்த கடிதத்தில் சுமந்திரன் விலாவரியாக விவரித்திருக்கின்றார் என தெரிகின்றது. இந்த பின்புலத்தில் இந்த பதவியில் தொடர்வது உங்களுக்கு சங்கடம், கட்சிக்கும் சங்கடமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஆகையினால் மேற்படி பதவியிலிருந்து விலகுவதன் மூலம் தங்களுக்கும் கட்சிக்கும் ஏற்படும் சங்கடங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அடுத்த ஒரு வாரத்திற்குள் நடவடிக்கை எடுத்து கட்சிக்கு அறிவிக்குமாறு கட்சியின் பொதுச் செயலாளர் ஸ்ரீதரன் MPயை வேண்டியுள்ளார். இந்த கடிதம் தொடர்பில் ஸ்ரீதரன் என்ன நடவடிக்கை எடுப்பார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ மற்றும் அவரது 2 மகன்கள் உட்பட 5 சந்தேக நபர்களை எதிர்வரும் ஜனவரி 23ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் வத்தளை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரான ஜோன்சன் பெர்னாண்டோ கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் சதோசு நிறுவனத்திற்கு சொந்தமான லொரியொன்றை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் அவர்கள் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கும் இலங்கைக்கான மாலைதீவு தூதுவர் மசூத் இமாத்துக்கும் இடையிலான உத்தியபூர்வ சந்திப்பொன்று பத்திரமுலையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகள் மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பு குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இலங்கை மற்றும் மாலைதீவு ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று ரீதியான நட்புறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். வர்த்தகம், சுற்றுலாத்துறை மற்றும் முதலீட்டு வாய்ப்புகள் தொடர்பில் புதிய வழிகளை ஆராய்வது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. குறிப்பாக இளைஞர் வலுவூட்டல் மற்றும் விளையாட்டுத்துறை அபிவிருத்தியில் இரு நாடுகளும் இணைந்து செயற்படக்கூடிய வாய்ப்புகள் பற்றி நாமல் ராஜபக்ச இதன்போது சுட்டிக்காட்டினார். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துவதில் இரு நாடுகளினதும் பங்களிப்பு மற்றும் ஒத்துழைப்பு அவசியமானது என்பது இந்த சந்திப்பில் வலியுறுத்தப்பட்டது. மாலைதீவு தூதுவர் மசூத் இமாத் இலங்கையுடனான மாலைதீவின் உறவை உயர்வாக மதிப்பதாக தெரிவித்தார். அதேவேளை தெற்காசிய பிராந்தியத்தில் ஒரு நெருங்கிய நட்பு நாடு என்ற ரீதியில் மாலைதீவு இலங்கை வழங்கி வரும் ஒத்துழைப்புகளுக்கு அவர் தனது நன்றியினை தெரிவித்தார். வன்னி பிராந்தியத்தில் நிலவும் கல்விசார் குறைபாடுகளை நேரடியாக பார்வையிடுவதுடன் குறித்த கல்விசார் குறைபாடுகளை தீர்ப்பதற்கு விரைந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பிரதமர் மற்றும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் ஹரிணி அமரசூரியவிடம் கடிதம் ஒன்றை கையளித்துள்ளார்.
குறிப்பாக கடுமையான ஆசிரியர் பற்றாக்குறை, முற்றுப்பெறாத மற்றும் கைவிடப்பட்ட பாடசாலை கட்டுமானங்கள், இலக்குமுறை இடைவெளி மற்றும் தகவல் தொழில்நுட்ப நெருக்கடி, சுகாதார வசதி குறைவுகளால் பாடசாலைகளில் ஏற்படும் சுகாதார சீர்கேடுகள், கற்றல் பெறுபேறுகளில் உள்ள ஏற்றத்தாழ்வு உள்ளிட்ட முக்கியமான குறைபாடுகள் வன்னியில் காணப்படுவதாகவும் அக்குறைபாடுகளை நேரடியாக பார்வையிட்டு உடனடியாக தீர்வை வழங்குமாறு கோரியே நாடாளுமன்ற உறுப்பினரால் இவ்வாறு பிரதமரிடம் கோரிக்கை கடிதம் கையளிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற கட்டட தொகுதியில் இன்று பிரதமர் ஹரிணி அமரசூரியவிற்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றது. இச்சந்திப்பின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் பிரதமர் ஹரிணி அமரசூரியவிடம் இக்கடிதத்தை கையளித்துள்ளார். அந்த வகையில் வன்னி பிராந்தியத்தில் நிலவும் அவசர கல்விசார் குறைபாடுகள் தொடர்பில் உடனடி தலையீடு கோருதல் என தலைப்பிடப்பட்டுள்ள இக்கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டிருப்பதாவது: கல்வி மீதான வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது நான் எழுப்பிய விடயங்களை தொடர்ந்து வன்னி தேர்தல் மாவட்டம் எதிர்கொள்ளும் நீண்டகால மற்றும் முறைமைசார் சவால்களை மீண்டும் உங்கள் கவனத்திற்கு கொண்டுவர விரும்புகின்றேன். எமது மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் பாரதூரமான வள பற்றாக்குறைகள் குறித்து உங்களின் உடனடி தலையீட்டை நான் பணிவுடன் வேண்டுகின்றேன். கல்வியில் சமத்துவம் மற்றும் இலக்குமுறை நிலைமாற்றம் ஆகியவற்றுக்கான தேசிய கொள்கையில் அர்ப்பணிப்புகள் இருந்த போதிலும் வன்னி பிராந்தியத்தில் உள்ள பாடசாலை கட்டமைப்பு ரீதியான, மனிதவள ரீதியான மற்றும் தொழில்நுட்ப ரீதியான குறைபாடுகளை தொடர்ந்து எதிர்கொண்டு வருகின்றன. இவை ஏனைய மாகாணங்களுடன் ஒப்பிடுகையில் எமது மாணவர்களை கடுமையான பின்னடைவுக்கு உள்ளாக்குகின்றன. பின்வரும் 5 முக்கிய விடயங்களை நான் உங்கள் கவனத்திற்கு ஈர்க்க விரும்புகின்றேன். கடுமையான ஆசிரியர் பற்றாக்குறை. வடமாகாணத்தில் மாத்திரம் ஆரம்ப கல்வியில் 300க்கும் மேற்பட்ட ஆசிரியர் வெற்றிடங்கள் நிலவுகின்றன. இது ஒரு குழந்தையின் கற்றல் பயணத்தின் அடித்தளத்தையே இது பாதிக்கின்றது. முற்றுப்பெறாத மற்றும் கைவிடப்பட்ட பாடசாலை கட்டுமானங்கள். வன்னி பிராந்தியத்தில் 20க்கும் மேற்பட்ட பாடசாலை கட்டடங்கள் முற்றுப்பெறாமலும் பயன்படுத்தப்பட முடியாத நிலையிலும் கைவிடப்பட்டுள்ளன. இதனால் மாணவர்கள் பாதுகாப்பற்ற சூழலில் கற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இலக்குமுறை இடைவெளி மற்றும் தகவல் தொழில்நுட்ப நெருக்கடி. மன்னார் கல்வி வலயத்தில் 45 பாடசாலைகளுக்கு இணைய வசதி இல்லை. 26 பாடசாலைகளில் ஒரு கணனி கூட இயங்கும் நிலையில் இல்லை. வன்னி பிராந்தியத்தில் தற்போது 2000க்கும் மேற்பட்ட கணனிகள் பழுதடைந்த நிலையில் உள்ளன. லத்திரனியல் மயமாக்கலில் சமத்துவத்தை உறுதி செய்ய இவற்றை பழுது பார்க்க அல்லது மாற்றீடு செய்ய ஒரு முறையான பொறிமுறையை விரைவாக உருவாக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சுகாதார வசதிகள். குறைந்த எண்ணிக்கையிலான மாணவர்கள் உள்ள பாடசாலைகளில் 50 மாணவர்களுக்கு ஒரு கழிப்பறை என்ற விகிதம் நடைமுறைக்கு சாத்தியமற்றது. பாடசாலைகளுக்கு கிடைக்கும் மிகவும் குறைவான பராமரிப்பு செலவு காரணமாக பாடசாலைகள் சுகாதார சீர்கேடுகளை எதிர்கொள்கின்றன. இது குறிப்பாக மாணவர்களின் வரவு மற்றும் பாதுகாப்பினை பாதிக்கின்றது. கற்றல் பெறுபேறுகளில் உள்ள ஏற்றத்தாழ்வு. தேசிய மதிப்பீடுகளின்படி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மாணவர்கள் எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவில் பின்தங்கியுள்ளனர். சமமற்ற வளப்பகிர்வும் ஆசிரியர் பற்றாக்குறையுமே இதற்கு முக்கிய காரணங்களாகும். மேற்குறிப்பிட்ட விடயங்களை கருத்தில் கொண்டு பின்வரும் உடனடி நடவடிக்கைகளை எடுக்குமாறு கல்வி அமைச்சை நான் தயவோடு கேட்டுக்கொள்கின்றேன். வன்னி பிராந்தியத்திற்கான பிரத்யேகமான ஆசிரியர் நியமனம் மற்றும் இடமாற்ற திட்டம். பாதியிலேயே கைவிடப்பட்ட அனைத்து பாடசாலை கட்டடங்களையும் உடனடியாக கட்டி முடித்தல். வசதிகளற்ற பாடசாலைகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கணனிகள், இணையம் மற்றும் ஆய்வுகூட வசதிகளை வழங்குதல். கிராமப்புற பாடசாலைகளுக்கு பிரத்யேக சுகாதார மற்றும் பராமரிப்பு நிதியுதவி வழங்குதல். முல்லைத்தீவு மற்றும் வன்னி பிராந்தியத்தின் உண்மை நிலையை நேரில் கண்டறிய தாங்கள் களவிஜயம் ஒன்றை மேற்கொண்டு மாணவர்களின் நிலையை அவதானித்தல். வன்னி பிராந்தியத்தில் உள்ள எந்த ஒரு குழந்தையும் நாட்டின் முன்னேற்ற பயணத்தில் பின்தங்கிவிட மாட்டார்கள் என்பதை உங்கள் தலைமையின் கீழ் உறுதி செய்ய முடியும் என நான் பெரிதும் நம்புகின்றேன் என குறித்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு என்ன என்பது பற்றி இதுவரை வாய் திறந்து பேசவில்லை. இந்த நிலையிலேயே தேசிய இனப்பிரச்சினைக்கு நிரந்தர அரசியல் தீர்வு காணப்படும் என்று வெளிவிவகார அமைச்சர் இப்போது கூறுவதை எப்படி நம்புவது என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளரும் அந்த கூட்டணியின் பங்காளி கட்சியான APRLF கட்சியின் தலைவருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேள்வி எழுப்பினார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு தமிழ் மக்களை இந்த அரசு ஒருபோதும் ஏமாற்றாது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பில் கருத்துரைக்கும் போதே சுரேஷ் பிரேமச்சந்திரன் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த அரசு இன்று வரை தமிழ் மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்றவில்லை. முக்கியமான சில உறுதிமொழிகளாக கருதப்படும் காணி விடுவிப்பு, பயங்கரவாத தடைச்சட்டம் முழுமையாக நீக்கம், தேசிய இனப்பிரச்சினைக்கு உரிய தீர்வு ஆகிய உறுதிமொழிகள் இன்னமும் நிறைவேற்றப்படாமல் உள்ளன. ஜனாதிபதி என்பவர் முப்படைகளின் தளபதி. அவரால் மிக விரைவாக காணிகளை விடுவிக்க முடியும். ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் நிறைவடைந்துள்ள நிலையில் வடக்கு கிழக்கில் எவ்வளவு காணிகளை விடுவித்துள்ளார்? ஜாழ்ப்பாணத்தில் விரல் விட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனவா? இல்லை. ஆகவே அவர்கள் செய்யக்கூடிய விடயங்கள் என்று
சொல்லப்படுபவை கூட இன்னும் செய்யப்படவில்லை. இவ்வாறான நிலையில் தேசிய இனப்பிரச்சினைக்கு நிரந்தர அரசியல் தீர்வு காணப்படும் என்று வெளிவிகார அமைச்சர் இப்போது கூறுவதை எப்படி நம்புவது? தேசிய இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு தொடர்பில் கடந்த ஒரு வருட காலத்தில் அவர்கள் எந்த விளக்கத்தையும் கொடுக்கவில்லை. 13வது திருத்தச் சட்டம் இல்லாமல் செய்யப்படும் என்று அவர்கள் கூறினார்கள். அப்படியாயின் அந்த இடத்திற்கு என்ன வரப்போகின்றது? என்னத்தை கொண்டு அதை மாற்றீடு செய்ய போகின்றீர்கள்? அந்த இடத்தில் வரப்போவது சமஷ்டியா அல்லது வேறு விதமான அதிகார பயிர்வா? அதை எவ்வாறு செய்ய போகின்றார்கள்? அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய செயலாளர் டில்வின் சில்வாவோ அல்லது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவோ கூட தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு என்ன என்பது பற்றி இதுவரை வாய் திறந்து பேசவில்லை. இவர்களும் ஏனைய அரசுகளைப் போலவே தமிழ் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே அவற்றை அவர்கள் மாற்ற வேண்டுமெனில் பல விடயங்களை அவர்கள் செய்ய வேண்டும் என்றார். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தரைவழி பாதை தொடர்பில் இலங்கை அரசாங்கத்தின் பதிலுக்காக தாம் காத்திருப்பதாக இந்திய உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2 நாடுகளுக்கும் இடையிலான தரைவழி போக்குவரத்து தொடர்பிலான யோசனையை இலங்கை அரசாங்கமே முன்வைத்தது. அதனை முன்னெடுத்துச் செல்ல இந்தியா தயாராக இருக்கின்றது. எனினும் இலங்கை அரசாங்கம் இது தொடர்பில் எவ்வித முன்னெடுப்புகளை மேற்கொள்ளவில்லை என்றும் உயர்ஸ்தானிகர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று இலங்கை இந்திய சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையான எட்கா தொடர்பிலும் இலங்கையின் பதிலை இந்தியா எதிர்பார்த்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை 2 நாடுகளுக்கும் இடையிலான எரிபொருள் விநியோக கட்டமைப்பு தொடர்பில் நிதியளிப்பு தொடர்பான ஆலோசனைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்திய உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார். அதேபோன்று இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் பெருந்தோட்ட பகுதிகளில் முன்னெடுக்கப்படும் 10,000 வீட்டு திட்டத்தில் 3,300 வீடுகளின் நிர்மாண பணிகள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எனினும் எஞ்சிய 6,700 வீடுகளை டிட்பா பாதிக்கப்பட்ட அல்லது எதிர்காலத்தில் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட உள்ள மக்களுக்கு வழங்குவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக இந்திய உயர்ஸ்தானிகரகம் தெரிவித்துள்ளது.